Hi, hello everyone. நான் நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா MI பவர் பேங்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க. இது மாடல் பேர் பார்த்தீங்கன்னா MI பவர் பேங்க் 2i. ஓகே, இதான் நம்ம மாடல் பேரு பவர் பேங்க்கு. ஓகே, இது பத்தின விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி போய் அந்த அன்பாக்சிங் வீடியோ நான் உங்களுக்காக இப்போ ப்ளே பண்றேன். அன்பாக்சிங்ல என்னென்ன உள்ள இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தோடனே இந்த இது பத்தின ஒரு ரிவ்யூ கொடுக்க போறேன். Hey guys, ஃபாதர் பிங்க நினைக்கிறேன் அன்பாக்சிங். ஸோ நம்ம கையில் இருக்கிற இந்த MI பவர் பேங்க் தான், நல்லா வெயிட்டாகவே இருக்கு. ஓகே, இதை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அதுக்கப்புறமா யூடியூப் டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே, அப்புறம் யூடியூப் டுட்டோரியல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ ரெகுலர் அப்டேட்டாக உங்களுக்கு சேரும். ரைட், ஓகே, வாங்க இதை பற்றினா பார்க்கலாம் விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த ஆஸ் பர் இந்த பாக்ஸ்ல போட்டுருக்கிறத நான் சொல்ல போறேன், புதுசா எதுவும் இல்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு இது பவர் பேங்க். லித்தியம் பேட்டரி கொடுத்துருக்காங்க, லித்தியம் பாலிமர் பேட்டரி. அது மட்டும் இல்லாம இது ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ நீங்க அந்த பவர் பேங்க் உங்களோட அடாப்டர் கூட கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது ரொம்பவே சீக்கிரமா சார்ஜ் ஆகும் இந்த பவர் பேங்க். இதோட அட்வான்ஸ் 9 லேயர் ப்ரொடெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேசிங் கொடுத்துருக்காங்க. இதில் அலுமினியம் கேசிங் 9 லேயர் கேசிங்னு சொல்லியிருக்காங்க. இது 9 லேயர் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, 9 லேயர் கேசிங். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்கள் பவர் பேங்க் ஹீட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த 9 லேயர்ஸ் ஹீட் அவ்வளோ உங்களுக்கு பவர் பேங்க்ல அவ்வளோ தெரியாது. ஸோ இது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தால். ரைட், ஓகே. அடுத்ததாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் மாடல் PB10IZM. PB10IZM இதுதான் இதோட ப்ராடக்டோட ப்ராடக்ட் மாடல். இதோட செல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 mAh வரும். 3.37 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம். ஓகே, இதோட இன்புட் போர்ட் பற்றி சொல்கிறேன். மைக்ரோ USB இருக்குது. அப்புறமா அவுட்புட் போர்ட் பார்த்தீங்கன்னா USB-A இருக்கு. ஓகே, இதோட இன்புட் ரெண்டு இது இருக்கு இல்லையா, ரெண்டு ஸ்லாட்டு. அது ஓகே, இதுல பக்கம் ரெண்டு ஸ்லாட் தெரியும் உங்களுக்கு. நான் அன்பாக்சிங் வீடியோல கிட்ட காட்டியிருப்பேன். அதுல ஒரு ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா இன்புட், அதாவது கரண்ட் இன்புட் ஆகுது 5 வாட்ஸ்ல இருந்து 5 வாட்ஸ் 2 ஆம்ப் இருக்குது. இன்னும் பக்கத்து ஸ்லாட்ல 9 வாட்ஸ் 2 ஆம்ப் இருக்கு. ஓகே, இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 5.1 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சார்ஜரும், அதாவது ரெண்டு போர்ட்லயும் நீங்க ஒரே டைம் கனெக்ட் பண்ணி ரெண்டு மொபைல் சார்ஜ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5.1 வாட்ஸ் வரைக்கும் இதோட அவுட்புட் இருக்கும். நீங்க சிங்கிள் ஸ்லாட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நேரத்துல ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு மொபைலோ இல்ல வேற ஏதாவது லேம்ப் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணீங்கன்னா 5.1 வாட்ஸ்ல இருந்து அதிகபட்சம் வரைக்கும் 12 வாட்ஸ் வரைக்கும் இதோட அவுட்புட் இருக்கும். இதோட மேக்ஸிமம் அவுட்புட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 18 வாட்ஸ் வரைக்கும் தான், அதுக்கு மேல இல்ல. ஓகே காய்ஸ், இதோட பாக்ஸ்ல என்னென்ன இருந்துச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதாவது பவர் பேங்க், இது கூட ஒரு USB டேட்டா கேபிள், இதுல இன்னொன்னு என்னன்னா இப்போ வர மொபைல்ஸ் எல்லாமே சி டைப் பின் தான் வந்துட்டு இருக்கு, சார்ஜிங் பின்.
அதில் இது ஆனால் இதில் என்னமோ தெரில சி டைப் கொடுக்கல. நார்மல் வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாம் இருக்கும்ல எல்லாம் காமனாக, ஸோ அந்த மாதிரி பின் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த யூஎஸ்பி டேட்டா கேபிளும் இந்த பவர் பேங்க் ப்ளஸ் ஒரு யூசர் மேனுவல், இது 3 தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் கலர்னு சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே பார்த்தா நேவி ப்ளூ இருக்கு. மேபி அவங்க இதையும் பிளாக் கலர் இருக்கு, ஒருவேளை அது சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுது. ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. இங்கே ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க மேனுஃபேக்சர் மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் குவாரிஸ்னாலும் நீங்கள் இங்கே பெங்களூரில் இருக்க ஒரு பிரான்ச்சை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். இதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியும். நான் ஏன்டா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா, இந்த பவர் பேங்க் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை இப்போ வாங்க போறீங்கன்னாலும் ஃபியூச்சர்ல இதை பத்தின ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா வாரண்டி டைம் பீரியடுக்கு முன்னாடியே நீங்க வந்து அது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இந்த பவர் பேங்க்ல முன்னாடி தெரியுற இந்த 4 டாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களோட இந்த பவர் பேங்க்ல இருக்க சார்ஜிங்கோட கெப்பாசிட்டி, அதாவது இப்போ எவ்வளவு பேட்டரி இருக்கு, லைஃப் இருக்கு உள்ள இருக்கு அப்படின்னு தான் இதை இண்டிகேட் பண்ணுது. பழைய நோக்கியா மொபைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, 4 லைன் ஸ்டாப் வரல இருக்கும். சேம் அதே மேட்டர் தான் இங்கேயும் 4 டாட்ஸ் இருக்கு. இந்த 1 2 3 4th டாட் இருக்கு இல்லையா, கடைசி டாட்டு, அது வந்து பிளிங்க் ஆகும் போது நீங்க சார்ஜ் இது வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதுதான் இந்த இதுலயும் போட்டிருக்கு. நான் இதான் ஆக்சுவலாக படிச்சு பார்த்துட்டு இருந்தேன் இந்த மேனுவல்ல. இதுல வந்து இந்த 4th டாட் கடைசி டாட் வந்து பிளிங்க் ஆகும்போது இமீடியட்டா உங்க கேபிள் ரிமூவ் பண்ணிட்டு எதுவும் சார்ஜ் யூஸ் பண்ணக்கூடாது இதுன்னு போட்டிருக்கு. இதை அப்படியே எடுத்துட்டு போய் அடாப்டர்ல கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணணும். இந்த லாஸ்ட் இது வரைக்கும் நீங்க வைக்காதீங்க மேக்ஸிமம். ஓகே, இதை பத்தின மேக்ஸிமம் விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டேன். ஓகே, இதுல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தின என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஆன்சர் பண்றேன். மேக்ஸிமம் 1 டேக்குள்ள ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே கைஸ், நான் உங்களை இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோலயோ இல்ல யூடியூப் பத்தின டிப்ஸ் இல்ல யூடியூப் டுட்டோரியல் வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, this is ARUN signing off. Bye.